இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டடா! டேட்ஸ் நட்ஸ் லட்டு. பசங்களுக்கு ஸ்கூல் முடிய போகுது அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து குயிக்காக வந்து நீங்கள் 1 வீக் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி வந்து பேனில் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்கோ அது உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து கொஞ்சம் 3 ஏலக்காய் 2 ஏலக்காய் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. அண்ட் டேட்ஸை வந்து சீடை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சீடை எடுத்து வச்ச டேட்ஸை வந்து நம்ம திருப்பியும் அந்த ஹீட்டான பேனில் வந்து லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நெய் ஊற்றி கூட டோஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே ட்ரையாகவும் வந்து இது மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க. இது கூடயே உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் அது மாதிரி சீட்ஸ் பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த டெக்ஸ்சரில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக வேணும்னா நிறையா ஒரு பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் கொரப்பாக லட்டு பிடிக்கணுன்னா அது மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நட்ஸையும் கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து டேட்ஸை போட்டு அதோட நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சரில் வந்து வரும். ஸோ ஃபைனலாக கிரைண்ட் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நெய் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நெய்யை வந்து கையில் தொட்டு அப்படி இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குயிக்காக வந்து ரெசிபி வந்து ரெடி ஆயிரும்.